السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد الذي هو قطب الجلالة وشمس النبوة والرسالة والهادي من الضلالة والمنقذ من الجهالة، صلى الله عليه وسلم صلاة دائمة الاتصال والتوالي متعاقبة بتعاقب الأيام والليالي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي حلت حيلتي أدركني يا شفيع المذنبين، يا خير من دفنت تلقاء عظمه فطاب من طيبهن القاع والأكم. نفسي الفداء لقبر أنت ساكنه، فيه العفاف وفيه الجود والكرم. أنت الحبيب الذي ترجى شفاعته، أنت الحبيب الذي ترجى شفاعته عند الصراط إذا ما زلت القدم، لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோக தயாபரனாகி அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலாவிற்காக இருக்கும். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் சங்கைக்குரிய பெருமானார் மஃப்கரே மௌஜூதாத் சர்வரே காயினாத் அபுல் காசிம் அஹ்மத் முஜ்தபா முஹம்மத் முஸ்தபா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் அருமந்த குடும்பத்தவர்கள், பிரியத்திற்கினிய சஹாபா தோழர்கள், அவர்கள் மீது நேசம் கொண்டு கியாம பரிவந்தம் பின் துயர்கின்ற உம்மத்தவர்களாகிய நம் யாவர்கள் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. புனிதமான இந்த புத்தாண்டினுடைய இரண்டாவது ஜும்ஆவில் சமூகமளித்திருக்கக்கூடிய நம் யாவர்களுக்கும் இந்த நல்ல மாதத்தினுடைய பொருட்டால், நாம் குழுமி இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தினுடைய பொருட்டால், இறை இல்லமாம் திரு காபாவை திரும்பவும் திரும்பவும் தவாஃப் செய்யக்கூடிய மேலான பேற்றையும், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமந்த ரௌலா ஷரீஃபை திரும்பவும் திரும்பவும் ஜியாரத் செய்து அன்னவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு ஆனந்த பரவசமடைவதோடு, நாளை மறுமையில் அவர்களோடு அருகில் இருந்து அளவலாகக்கூடிய மேலான பேற்றை அல்லாஹ் எனக்கும் உங்கள் யாவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. கண்ணியத்திற்கும் பெருமரியாதைக்கும் பேரன்பிற்கும் உரிய இறை நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த புனிதமான மாதம் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய உயர்வுபடுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாதம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை மிகவும் சிறப்பிற்குரியதாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள், காட்டியிருக்கிறார்கள். இந்த மாதத்தின் முழு நாட்களுமே இறை நெருக்கத்திற்கென்று பிரத்யோகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல நாட்களாகவும் நல்ல தருணங்களாகவும் இது இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அந்த ஏற்பாட்டில் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா மாதங்கள் என்கிற அந்த நிலைகளை அவன் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலேயே அவன் உருவாக்கிவிட்டான் என்று திருமறை சான்று பகர்கிறது. ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய ஆண்டினுடைய கணக்கீடு
அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில்தான் ஹிஜ்ரியினுடைய முறை அது பின்பற்றப்படுகிறது, அதை ஒரு வழக்கமாக ஆக்கப்படுகிறது. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இல்லாத ஒன்று ஹிஜ்ரி என்கிற கணக்கீடு. அந்த கணக்கீட்டை இந்த சமுதாயத்தினுடைய தெளிவிற்காக, இந்த சமுதாயத்தினுடைய வரையறைக்காக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திற்கும் பின்னால் சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் ஹிஜ்ரி என்கிற ஆண்டினுடைய கணக்கை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவை துறந்து மதீனாவிற்கு ஏகிய அந்த பயணத்தை கணக்கீடாக வைத்து இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய ஆண்டினுடைய பழக்கம் பிதஅத்துன் ஹசனா, புதுமையான ஒன்றாக இருந்தாலும் கூட அழகிய ஒரு புதுமையை என்கிற நிலையை இஸ்லாத்தின் பார்வையில் பெறுகிறது. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா மாதங்களை, இந்த பூமியும் வானமும் படைக்கப்பட்ட காலங்களையே அவன் உருவாக்கிவிட்டான் என்பதை திருமறையில் அல்லாஹு தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய கணக்கீட்டில் நிச்சயமாக மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது. 12 மாதங்கள் என்கிற ஒரு கால நிர்ணயத்தை, ஒரு அந்த மாதத்தினுடைய அடிப்படையான நிர்ணயத்தை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவன் யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்ட காலத்திலேயே அவன் உருவாக்கிவிட்டான். அல்லாஹ்வினுடைய பார்வையில் படைகோளம் என்கிற அந்த ஒரு நிலையை நாம் சற்று ஆழ்ந்து பின்னோக்கி சிந்திப்போமையானால், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகமெல்லாம் படைக்கப்பட்டதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதாக திருமறை சான்று பகர்கிறது. இந்த உலகம் தோன்றியதை அறிவியல் விஞ்ஞானம், பிக் பேங் தியரி, ஒரு பேரதிர்வுக்குள்ளான ஒரு அறிவியல் சித்தாந்தத்தை கொண்டு இந்த உலகம் தோன்றியதாக இன்றைய அறிவியல் சான்று பகர்கிறது என்றாலும் கூட அதனுடைய சான்றையெல்லாம் குர்ஆன் என்றோ பகர்ந்து விட்டது. ஒன்றாக இருந்த, எல்லாம் ஒன்றாக இருந்த ஒன்று கடுமையான அதிர்வின் மூலமாக அது பிரிந்தது, அதனின் மூலமாக எல்லாம் உருவாகியது என்பதை கானதா ரத்கன் ஃபஃபதக்னா, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுவதை போல எல்லாம் ஒன்றிணைந்திருந்தது, அதை நாம் ஒரு சக்தியை கொண்டு நாம் பிரித்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அன்று பறைந்து விட்டதை, அன்று பறைசாற்றி விட்டதை இன்று அறிவியல் விஞ்ஞானம் நமக்கே கற்றுத்தருகிறது. நம்மிடத்தில் எடுத்து நமக்கே அது பாடம் கற்பிக்கிறது. அது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் அல்லாஹ்வினுடைய அந்த கால நிர்ணயம் என்பது, இந்த உலகத்தினுடைய கேலக்சிகள், சோலார் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த காஸ்மோ சயின்ஸ், விண்வெளி ஆய்வுகள் எல்லாம் அதிகமாக பேசப்படுகின்ற, கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னால் தான் ஒரு சூரிய குடும்பம் என்கிற ஒன்றை இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் கண்டிருக்கிறது. அந்த சூரியனை சுற்றி பல கோளங்கள் சுற்றி கொண்டிருப்பதாகவும், அதிலே ஒரு கோளம் பூமி என்றும், அந்த பூமி ஆகிறது சூரியனை சுற்றி வருவதற்கு, அந்த தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரங்கள் என்றும், முழுமையாக சுற்றி வருவதற்கு ஏறக்குறைய 363 நாட்கள் என்கிற கணக்கை எல்லாம் அறிவியல் சொல்கிறது. அது வேற ஒரு பக்கம். ஆனால் சூரிய குடும்பங்கள் படைக்கப்பட்டதற்கு பின்னால் தான் இந்த கால நிர்ணயங்கள் உண்டாகிறது. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இந்த மாதத்தினுடைய நிர்ணயத்தை அவன் உலகம் படைக்கப்பட்ட காலத்திலே நான் உருவாக்கி விட்டதாக சொல்கிறான். எனவே அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். அந்த காலத்தினுடைய மணிக்கூறுகள், அந்த காலத்தினுடைய அவகாசங்கள், அந்த காலத்தினுடைய நீளங்கள் எல்லாம் அவனே அறிந்தவனாக இருக்கிறான். ஆக மொத்தத்தில் அல்லாஹ் திருமறையின் மூலமாக கற்றுத்தருகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், மாதங்கள் என்பது 12 இருக்கிறது, அவைகள் அல்லாஹ் படைக்கப்பட்ட நாளிலேயே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள். அதற்காக மற்ற 8 மாதங்களும் சங்கையற்ற மாதங்கள் என்று கருத்தல்ல.
அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் மிகவும் சங்கைக்குரிய மாதங்கள் என்று சொல்லிவிட்டு ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, அந்த 4 மாதங்களுடைய சங்கையை ஒருவன் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுவது, அதை ஏற்றுக்கொண்டு அந்த சங்கையை பாதுகாக்கிறானே, அவன்தான் உண்மையான முஸ்லீம். அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதுவே தீனுல் கையும் என்று சொல்லக்கூடிய நடுநிலையான இஸ்லாமிய மாதமாக இருக்கிறது. ஃபலா ததுலிமு, அல்லாஹ் எச்சரிக்கிறார். எக்காலங்களிலும் துலும் என்று சொல்லக்கூடிய அநியாயத்தை யாரும் செய்துவிடக் கூடாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த 4 மாதங்களில் நீங்கள் குறிப்பாக ஃபலா ததுலிமு, இந்த மாதங்களில் நீங்கள் அநீதம் இழைத்து விடாதீர்கள். ஃபலா ததுலிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் அநீதம் இழைத்துக் கொண்டு அல்லாஹ்வினுடைய அந்த கோபத்தை நீங்கள் அடைய பெற்றுக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா மாதங்களை பற்றியும் அந்த மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதம் என்பதை பற்றியும் திருமறையிலே நமக்கு அறிவுறுத்தி காட்டுகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 மாதங்களை பற்றி அல்லாஹ் தஆலா 4 மாதம் என்று சொல்லிட்டான். இந்த 4 மாதங்கள் என்ன மாதங்கள்? இவைகளை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஹுத்பா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹுத்பாவினுடைய அந்த பேருரையில் இதை நிகழ்த்துகிறார்கள். இன்ன ஸமான கதிஸ்ததார கைஹைஅத்திஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா படைத்த காலத்திலிருந்து இந்த காலம் இருக்கிறது, காலம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்கள் இருக்கிறதே, அது அதனுடைய ஹைஅத் என்று சொல்லக்கூடிய கோலத்தின் அடிப்படையில், அதனுடைய இயற்கையின் அடிப்படையில், அதனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அது சுழன்று கொண்டே இருக்கிறது. யார் விரும்பினாலும் ஒரு இரவியை நாம் கொண்டு வரவும் முடியாது, அல்லது ஒரு பகலை மறைத்து விடவும் முடியாது. ஒரு மனிதனுடைய அந்த நிமிடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லாஹ்வுடைய விதியின்படி, ஏற்பாட்டின்படி. நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அந்த காலத்தில் 4 மாதங்கள் இருக்கிறது, அவைகள் சிறப்பிற்குரிய மாதம், அவைகள் சங்கைக்குரிய மாதம். நீங்கள் அந்த மாதத்தை சங்கைப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு துல் கஅதா, பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க என்னென்ன மாதம் என்று சொல்றாங்க. துல் கஅதா வதுல் ஹிஜ்ஜா வ முஹர்ரம். துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்களும் தொடர்ந்து வருகிறது. வ ரஜபுன் முலர் அல்லதி பைன ஜமாதி வ ஷஅபான், ஜமாதில் ஆகிர் என்கிற மாதத்திற்கும் ஷஅபான் மாதத்திற்கும் இடையிலே வரக்கூடிய அந்த முதற் கோத்திரத்தாருடைய ரஜபுடைய மாதம் என்று நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். 4 மாதங்கள். இந்த ஹதீஸ் 2 விதமான விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வுடைய காலம், அல்லாஹ்வுடைய அந்த நேரங்கள், அது அல்லாஹ்வுடைய விதிப்படி சுழன்று கொண்டே இருக்கிறது. அதில் 4 மாதங்கள் மிகவும் ஹுர்மத் என்று சொல்லக்கூடிய சங்கைக்குரிய மாதங்கள். அவைகளில் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் என்ற 4 மாதங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 மாதங்களையும் சிறப்பிற்குரிய ஒன்றாக நமக்கு காட்டுகிறார்கள். ஆனால் ரஜபை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் ரஜப முலர் என்று சொல்கிறார்கள். இது ஒரு வரலாற்றினுடைய குறிப்பு. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்னஞ்சிறு வார்த்தையை கொண்டு பிரம்மாண்டமான கருத்தை சமுதாயத்திற்கு போதிக்கக்கூடியவர்கள். ஆக இந்த 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதம் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிந்திய ஒன்று அல்ல. அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த அரபுகளுடைய காலங்களிலும் கூட இந்த 4 மாதங்களும் சிறப்பிற்குரிய மாதங்களாகவே கணக்கிடப்பட்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் இறைமறையினுடைய போதனைகள் முன்னுள்ள மறைகளிலும் இது கூறப்பட்டிருப்பதின் காரணத்தினாலே இது வாழையடி வாழையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அரபுகளுடைய அந்த வழக்கத்திலும் கூட இந்த 4 மாதங்களை மிகவும் சிறப்பிற்குரிய மாதங்களாக அவர்கள் மதித்து மரியாதை செய்து வந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், காலம் காலமாக அவர்கள் போரை செய்து கொண்டிருந்தாலும் சின்னஞ்சிறு விஷயங்களுக்காக பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக அக்கிரமமான அந்த போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த குறைஷிகள், அந்த காபிர்கள் இந்த 4 மாதத்தில் அவர்கள் போர் செய்வதை நிறுத்தி விடுவார்களாம். போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதனை போன்று இந்த 4 மாதங்கள்
துல்காதாவினுடைய பிறை பிறந்து விட்டால் உடனே அந்த போர்கள் உடனே எடுத்தப்பட்டுவிடும், எந்த விதமான அறிவிப்புகளும் தேவையில்லை. அப்படி ஒரு வழக்கம் இந்த 4 மாதங்களில் போர் செய்யக்கூடாது என்கிற ஒரு வளமையும் வாழாமையும் அரபுகளுக்கு மத்தியிலே இருந்திருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வளமையை மாற்றம் செய்து ஒரு போர் இந்த 4 மாதங்களில் நடந்திருக்கிறது. அந்த போரை சரித்திர ஆசிரியர்கள் ஹர்புல் ஃபுஜார், அக்கிரமக்காரர்களுடைய போர் என்று இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். புண்ணியமும் புனிதமும் மிகுந்த இந்த 4 மாதங்களில் இந்த போர் தொடர்ந்து நடந்ததின் காரணத்தினாலே, அரபுகள் இந்த 4 மாதத்தை மதிக்காததின் காரணத்தினாலே, இந்த 4 மாதங்களுக்கு உள்ளால் நடந்த ஒரு போரை ஹர்புல் ஃபுஜார், அக்கிரமக்காரர்களுடைய போர் என்று அரபுகளுடைய வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அந்த அளவிற்கு இந்த 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதங்களாக அரபுகளிடத்திலே கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம், இன்னொரு மாதம் ரஜப் என்று சொல்லக்கூடிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழியில் முதற் கோத்திரத்தாரினுடைய அந்த ரஜப் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அரபுகளுடைய கோத்திரங்களில் முதற் கோத்திரம் என்று ஒன்று இருக்கிறது. பெருமானாருடைய அந்த குறைஷி கோத்திரத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு கோத்திரம், ஒரு குடும்பம். அந்த கோத்திரத்தார்கள், இன்னொரு கோத்திரத்தார் ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கிறது. இவர்களுக்கு இடையிலே அல்லாஹ் சொன்ன 4வது மாதம் எந்த மாதம் என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ரபியா கோத்திரத்தார்கள் சொல்கிறார்கள், ஷாபானிற்கும் ஷவ்வாலுக்கும் இடையிலே உள்ள அந்த புனிதமான ரமலான் மாதம் இருக்கிறதே, அதைத்தான் அல்லாஹு தஆலா சிறப்பிற்குரிய மாதமாக 4 மாதங்களில் ஒன்றாக சொல்கிறான். எனவே ரஜபினுடைய மாதம் அல்ல, எனவே ரமலானினுடைய மாதம் தான் இந்த 4 மாதங்களுக்கு உட்பட்டது என்கிற கருத்தை அவர்கள் வைக்கிறார்கள். முதற் கோத்திரத்தார்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, ஜமாத்துல் அவ்வல் ஜமாத்துல் ஆஹிருக்கு பின்னால், ஜமாத்து சானிக்கு பின்னால், அதே சமயத்தில் ஷாபானிற்கு முன்னால் வரக்கூடிய ரஜபினுடைய மாதம் என்று முதற் கோத்திரத்தார்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய அந்த புனிதத்திற்குரிய 4 மாதங்களில் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்காலத்தில் எந்த மாதம் என்பதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. எனவே பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனைக்கும் சந்தேகத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். 4வது மாதம் ரஜப் முதற் கோத்திரத்தார்கள் சொன்னார்களே, அந்த ரஜப் ஜமாத்து சானி என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்திற்கு பின்னால், ஷாபானுடைய மாதத்திற்கு முன்னால் வரக்கூடிய அந்த ரஜபினுடைய மாதம் 4வது புனிதமான மாதமாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி காட்டி, ஆக மொத்தத்தில் இந்த துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் ஆகிய 4 மாதங்களும் மிகவும் பிரியத்திற்குரிய மாதம். இந்த ஒரு மாதத்தில் ஒரு மனிதன் எந்த விதமான அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நமக்கு பணித்திருக்கிறார்கள். அவற்றில் பிரதானமான ஒன்றும் ஒரு வருடத்தின் துவக்கமாக இருக்கக்கூடிய அந்த புனிதமான மாதம் தான் இந்த புனிதமான முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதம். முஹர்ரம் என்று சொன்னாலே அது கண்ணியப்படுத்தப்பட்டது. ஹராம் என்று சொன்னால் அங்கே கௌரவம் செய்யப்பட்டது என்கிற அர்த்தத்தை தருவதனாலே இந்த மாதம் சங்கைப்படுத்தப்பட்ட மாதம், கீர்த்தியான மாதம் என்கிற அந்த பெயரை பெறுகிறது. எனவேதான் ஒரு மனிதன் இந்த மாதம் முழுவதையும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவனுடைய அருளிற்காக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஆஷுராவினுடைய தினத்தை பற்றிய சங்கதிகளையும் செய்திகளையும் அன்றைய தினத்தில் நாம் உரையாற்றினோம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அந்த புனிதமான ஆஷுரா என்று சொல்லக்கூடிய அந்த தினத்தை, அந்த நாளை இந்த முஹர்ரமினுடைய அந்த மாதத்திற்கு உள்ளால் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட சிறப்பியல்புகளை பெற்ற அந்த முஹர்ரம் மாதம் முழுவதுமே சிறப்பிற்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த மாதத்தில் ஆற்றக்கூடிய செயல்கள், இபாதத்துகளுக்கு அபரிவிதமான நன்மைகளும் அவனுக்கு பலாபலன்களும் வழங்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒரு சந்தர்ப்பத்தில் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், இந்த புனிதமான முஹர்ரமினுடைய இந்த மாதத்தில் சாதாரண தினங்களிலும் கூட நோன்பு நோற்பதனுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். ஆஷூராவினுடைய நோன்பு என்பது தனி சிறப்பிற்குரிய ஒன்றாக இருக்கிறது என்பது அது வேறு ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட, இந்த முஹர்ரம் முழுவதும் கூட நோன்பினுடைய ஒரு ஆர்வத்தை நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஊட்டி இருக்கிறார்கள்.
பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சாம யௌமன் மினல் முஹர்ரம், முஹர்ரமினுடைய மாதத்தில் யாராவது ஒரு அடியான், ஒரு மோமின் ஒரு நோன்பை அவன் நோற்பானையானால், ஆஷுராவுடைய நோன்பு என்று அல்ல, மற்ற தினங்களிலும் கூட முஹர்ரமினுடைய மாதத்தில் ஒரு மனிதன் ஒரு நோன்பை அவன் நோற்பானையானால், ஃபலஹு பிகுல்லி யௌமின் ஸலாஸூன யௌமா, ஒவ்வொரு நாளினுடைய நோன்பிற்கும் 30 நோன்கள், 30 தினங்கள் நோன்பு நோற்று அல்லது ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்று அந்த நன்மையை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அந்த அடியானுக்கு கொடுக்கிறான். ஆஷுராவினுடைய அந்த நோன்பினுடைய சிறப்பியல்கள் எல்லாம் அது மிகவும் பிரபலியமான ஒன்று. அந்த கௌரவம் கண்ணியங்களும் அந்த நாளிலே நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா தன்னுடைய நாயகத்தின் மூலமாக அந்த நாளினுடைய சிறப்புகளை மிக ஏற்றமான ஒன்றாக நமக்கு காட்டியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான மாதம் முழுவதுமே இபாதத்திற்குரிய மாதமாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இந்த சமூகத்தின் சிக்கல்களுக்குரிய விடிவாகவும் இந்த சமுதாயத்தினுடைய நிம்மதிக்கான ஒரு முகாந்திரமாகவும் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை ஆக்கி வைத்திருக்கிறார். ஆஷுராவினுடைய தினத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரித்திரத்தின் நிகழ்வுகளை நாம் கண்டிருக்கிறோம். நபிமார்கள் அனைவருக்கும் ஏற்பட்ட அனைத்து கஷ்டங்களும் அந்த ஆஷுராவினுடைய நாளில் தீர்க்கப்பட்டதாக நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நெடிய ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள், அருளி இருக்கிறார்கள். உலகத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களும் கொடுமைகளும், நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளும் அந்த நாளில், அந்த முஹர்ரமினுடைய மாதத்திற்கு உள்ளால் இருக்கக்கூடிய ஆஷுராவினுடைய தினத்திலே அவர்களுக்கு விடிவு வழங்கப்பட்டதை வரலாறு சான்று வருகிறது. நபிமார்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்தில், நபிமார்கள் சோதனைக்கும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே யால் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது ஏற்படும் என்று அல்லாஹ்வின் பால் கையேந்திருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வ ஃபத்ஹுன் கரீப், அல்லாஹ்வுடைய வெற்றியும் மிக அருகில் இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது என்று அந்த நபிமார்களுக்கு அவன் ஆறுதல் வழங்கி கொண்டே வந்திருக்கிறான். ஃபஸப்ருன் ஜமீல், நல்ல சபுரை, நல்ல பொறுமையை, அழகான பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று அந்த நபிகளாரை, அந்த இறை தூதர்களை அல்லாஹு தஆலா சாந்தப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறான். ஆனால் எல்லாவற்றிற்கும் முற்று பெறும் விதமாக அந்த கஷ்டங்களிலும் சிரமங்களிலும் விடுதலை பெறக்கூடிய ஒரு நாளாக முஹர்ரமினுடைய அந்த ஆஷுராவினுடைய தினத்தை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ஆக்கி இருப்பதை நாம் வரலாற்றிலே காண்கிறோம். கடுமையான நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுகள் நமக்கு சான்று பகிர்கிறது. அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானினுடைய அந்த சபதத்தினுடைய பிடியில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான் அங்கே சோதனைக்குள்ளாக்கப்படுகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திக்ரில் நிலைத்திருப்பதை ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் அவன் சபதம் செய்கிறான். யா அல்லாஹ், அய்யூபிற்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய வளங்களும், அய்யூப் நபிக்கு நீ வழங்கி இருக்கக்கூடிய சிறப்புகளும், அவருடைய செல்வங்களும் தான் உன்னை நினைவு கூறச் செய்கிறது, உன்னை திக்ர் செய்ய வைக்கிறது. இவைகளெல்லாம் நீ எடுத்து விடுவானேயானால், இவைகளெல்லாம் நீ பிடுங்கி விடுவாயானால் நிச்சயமாக அய்யூப் உன்னை நினைத்து பார்க்க மாட்டார் என்று அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் கூறுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய அடியார் அய்யூப் எந்த விதமான உலகாயுதத்தினுடைய அந்த தேவைகளுக்காகவும், உலகாயுதத்தினுடைய அந்த பொருள் செல்வங்களுக்காகவும் நிச்சயமாக என்னை அவர் துதிக்கவில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் ஷைத்தானுடைய சபதம் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாமிற்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிஅமத்துகளாக சோதனைக்காக அல்லாஹு தஆலா எடுக்கிறான். மக்கள் செல்வத்திலே கை வைக்கிறான், பொருள் செல்வத்திலே கை வைக்கிறான். எல்லாவற்றையும் இறந்து ஒன்றுமில்லாத நிலையில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டில் தனித்து விடப்படுகிறார்கள். தான் கரம் பிடித்திருந்த ரஹீமா என்று சொல்லக்கூடிய மனைவி மாத்திரம் ஒன்றாக இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் பிரிந்து விடுகிறார்கள். எல்லோரையும் அல்லாஹு தஆலா அழைத்துக் கொள்கிறான். இந்த நேரத்தில் மக்களுடைய வெறுப்பிற்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். மக்கள் அவர்களை ஊரை விட்டும் தூரமாக்குகிறார்கள். இந்த நேரத்தில் தான் கடுமையான நோயை கொண்டு அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அய்யூப் நபியினுடைய அந்த நோயை பற்றி பேசுகின்ற நேரத்தில் சிலவிதமான செய்திகளை அவர்கள் தருவார்கள். அந்த செய்திகள் அனைத்தும் ஹதீதினுடைய ஆதாரத்திற்கு உட்பட்டதா என்று சொன்னால் அவைகள் அனைத்தும் ஹதீதினுடைய தெளிவான ஆதாரத்திற்கு உட்பட்டது அல்ல. ஏனென்று சொன்னால்
அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா கடுமையான சோதனைகளை தன்னுடைய இறைத்தூதர்களுக்கு வழங்குவானே தவிர அதே சமயத்தில் அருவருக்கக்கூடிய எந்த விதமான சோதனையையும் அருவருக்கத்தக்க எந்த விதமான நோய்களையும் தன்னுடைய அடியார்களுக்கு அதிலும் குறிப்பாக இறைத்தூதர்களுக்கு கொடுப்பது நியதி இல்லை. அப்படி கொடுக்குகின்ற வளமை இல்லை என்பதை சில அறிஞர்கள் இப்படி கருத்து தெரிவிக்கிறார்கள். எனவே இது விஷயம் அல்லாஹ்விடத்திலே நாம் விட்டுவிடுவோம். ஆக கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் கூட தன்னுடைய நாக்கை எழுப்ப முடியாத அளவிற்கு கடுமையான சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இறுதியில் மனதால் அவர்கள் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள், எந்த ஒன்றும் இல்லை என்கிற இதயத்தில். அய்யூப் நபியினுடைய ஈமான், அய்யூப் நபியினுடைய உண்மையான இறையன்பு அங்கே வெற்றி பெறுகிறது. இறுதியில் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா எல்லா விதமான நிஅமத்துகளையும் திருப்பி கொடுக்கிறான். உடலை அவர்கள் சுகமாக ஆக்குகிறான், நல்ல நிலைக்கு உடலை திருப்புகிறான். அவருடைய இழந்த செல்வங்களையும் தான் இழந்த தற்காலிகமாக இருந்த மக்கள் செல்வங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா மீட்டுக் கொடுக்கிறான். இப்படியாக ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மீட்சி பெற்ற சிரமங்களிலிருந்து விடிவு பெற்ற அந்த புண்ணிய நாளாக இந்த ஆஷுராவினுடைய தினம், முஹர்ரம் மாதத்தினுடைய ஒரு தினம், 10வது தினம் இருக்கிறது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இப்படியாக எண்ணற்ற வரலாற்றினுடைய பின்னணிகளில் அந்தந்த நபிமார்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் இந்த புனிதமான மாதத்தின் ஒரு நிலையில் இங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சுகமாக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான விடுதலைகள் பொருந்திய நிம்மதிகள் நிறைந்த இந்த புனிதமான மாதம். அதே சமயத்தில் இப்படியெல்லாம் சந்தோஷத்திற்கு உள்ளாக்கப்பட்ட இந்த மாதத்தில் வரலாற்றில் ஒரு பெரும் அவலம் நிகழ்ந்ததையும் நாம் வரலாற்றிலே காண்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலக்குழுந்தாக இருக்கக்கூடிய, தன்னுடைய கண்ணின் மணியாக இருந்து தன்னுடைய வாழ்வில் மிக பிரியமும் நேசமும் கொண்டு ஹஜ்ரத் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்பலாவினுடைய களத்திலே அநியாயமான முறையில் அக்கிரமக்காரர்களாலே கொல்லப்பட்ட ஒரு நாளும் இந்த முஹர்ரமினுடைய தினமிலே நிகழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றினுடைய ஒரு கரை இந்த மாதத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்றாலும் கூட அந்த கரையை நாம் வைத்துக் கொண்டு அந்த நாளை இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு நாளாக மாற்றுவதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி வழங்கவில்லை. ஒரு அக்கிரமம் நடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமந்த அஹ்ல பைத்துகள் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தின் மீது ஒரு கடுமையான சோதனை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக அதை காரணமாக வைத்து இஸ்லாத்தின் வழிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த நிலைகளை இந்த நாளில் செய்வது என்பது இஸ்லாத்தின் பாரம்பரியம் அல்ல என்பதை நம்முடைய பெருமக்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த நிலையை என்றோ சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமமும் ஒரு அநியாயமும் தன்னுடைய குடும்பத்தின் மீது நிகழப்போகின்ற ஒரு விஷயம் என்றோ நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனை தன்னுடைய மனைவியின் மூலமாக அறிவிக்கவும் செய்து விட்டார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவியார். அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிலே அவர்கள் தங்கி இருந்தார்கள். உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்னுடைய இல்லத்தில் அவர்கள் தங்கி இருந்தார்கள். அந்த நேரத்தில் இது தஹல அலைஹில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தினுடைய திருப்பேரர் அந்த குலக்கொழுந்து உள்ளே வருகிறார்கள். ஃபதாலஅத்து அலைஹிமா மினல் பாபி வ இதில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்ஹு அலா சத்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யல்அபு. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் அந்த வாசலில் இருந்து கதவின் மூலமாக நான் பார்த்தேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தன்னுடைய அருமை பாட்டனார் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்திலே சென்று அவர்களுடைய நெஞ்சத்தட்டிலே அமர்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். எவ்வளவு பாசம் வைத்திருப்பார்கள். தன்னுடைய அருமையான குலக்கொழுந்து பேர குழந்தை தன்னுடைய நெஞ்ச தட்டிலே நெஞ்ச தாமரையிலே ஏந்தி கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை நான் பார்த்தேன். வஃபி யதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாத்தும் மின் தீன் வதுமூஹு யஜ்ரி. அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமந்த அந்த கரத்தில் ஒரு களிமண்ணிலான ஒரு கட்டி இருந்தது. களிமண்ணிலான ஒரு கட்டி இருந்தது, ஒரு துண்டு, ஒரு கல் இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணில் இருந்து கண்கள் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருந்தது.
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகத்தின் நெஞ்சகத்திலே இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே ஒரு சின்ன கல் இருக்கிறது. பெருமானாரின் கண் தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறது. இதை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். ஃபலம்மா ஹரஜல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அருமை திருப்பேரர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டும் வீட்டை விட்டும் சென்றதற்கு பின்னால் ஃபதஹல்து, நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறைக்குள்ளால் சென்று நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய ஆன்மா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். தாலஅத்து அலைக ஃபி யதிக தீனத்துன் வ அன்த தபகி, நாயகமே நான் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். உங்களுடைய கரத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கரத்திலே ஒரு களிமண் கட்டி இருந்தது. நீங்கள் அதை வைத்துக் கொண்டு அதை பார்த்து கொண்டு அழுது கொண்டிருந்தீர்கள். இதை நான் பார்த்தேன் என்று சொன்னவுடன் ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள், உண்மைதான் உம்மு சலமா, லம்மா ஃபரஹ்து பிஹி ஃபஹுவ அலா சத்ரி யல்அபு, என்னுடைய நெஞ்சிலே இருந்த அருமை பேர குழந்தை ஹுசைன் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் சந்தோஷத்தில் திளைத்திருந்தேன். என்னுடைய அருமை குழந்தையோடு அருமை பேர குழந்தையோடு இந்த சமுதாயத்தினுடைய வாரிசை எடுத்துச் செல்லக்கூடிய அகல பைத்துகளுடைய அந்த விருட்சமாக இருக்கக்கூடிய ஹுசைனை என்னுடைய நெஞ்சிலே ஏந்திருக்கக்கூடிய நேரத்தில் நான் சந்தோஷமாக இருந்தேன், சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தேன். அத்தானி ஜிப்ரீல், அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து ஒ நாவலனி அத்தீனத்தல்லதி யக்தல் அலைஹா, எந்த ஒரு மண்ணில், எந்த ஒரு கர்பலாவினுடைய மண்ணில் ஹுசைன் அவர்கள் கொல்லப்படுவார்களோ, அக்கிரமமாக ஷஹீதாக்கப்படுவார்களோ, அந்த மண்ணினுடைய கட்டியை என் கையிலே தந்துவிட்டு சென்றார்கள். ஃபலிதாலிக பகைத்து, எனவே நான் ஃபலிதாலிக பகீத்து, நான் எனவே அழுதேன், இதுதான் என்னுடைய அழுகைக்கு காரணம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமைக்குரியவர்களே, நன்றாக நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள், ஹுசைன் ரலியல்லாஹுடைய மரணம் என்பது திடீரென்று ஏற்பட்டுவிட்ட ஒன்று அல்ல. இந்த சமுதாயத்தின் விருட்சமாக இந்த சமுதாயத்தை அகல பைத்துகளை புரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஏற்பாடு மாத்திரமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விட்டான். ஆக சமுதாயத்தில் நிகழ்ந்துவிட்ட ஒரு கொடுமை, சமுதாயத்தில் நிகழ்ந்துவிட்ட ஒரு அக்கிரமம், இதனை பெரிதுபடுத்துவதற்கு இஸ்லாமிய அறிவுலகம் நமக்கு உத்தரவையும் அனுமதியும் வழங்கவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த பிரச்சனையில், இந்த கர்பலாவினுடைய சங்கதியில் இன்னொரு இறை விசுவாச குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, இன்னொரு நாயக தோழரினுடைய குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்லாத்தில் இருந்து பிரிந்து சென்று விட்ட பிரிவினர்கள் சொல்வதை போல அகல பைத்துகளை கண்ணியப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய நாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அனைவரையும் கண்ணியப்படுத்தக்கூடிய, தாபியீன்களை சிறப்பிக்கக்கூடிய ஒரு கடுமையிலும் கட்டாயத்திலும் நாம் இருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்திலும் தீர்வு வழங்கக்கூடிய, தீர்ப்பை வழங்கக்கூடிய, நடந்து முடிந்துவிட்ட ஒரு சம்பவத்திற்காக அந்த பழியை வைத்துக் கொண்டு யாரையும் ஏசுவதற்கோ, யாரையும் அவதூறாக சொல்வதற்கோ இஸ்லாமிய அறிவுலகம் நமக்கு உத்தரவை தரவில்லை, அனுமதியை தரவில்லை. அருமைக்குரியவர்களே, எனவேதான் இந்த புனிதமான மாதத்தில் நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய மாதமே தவிர யாரையும் பழிக்கக்கூடிய, பழிப்பிற்குரிய மாதம் அல்ல. வரலாறுகளை சிந்திக்க வேண்டிய மாதமே தவிர இந்த வரலாறில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக பழிவாங்க துடிக்கும் மாதம் அல்ல. இந்த மாதத்தின் மூலமாக நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்த வேண்டிய நிலை நமக்கு இருக்கிறதே தவிர இந்த மாதத்தை காரணமாக வைத்துக் கொண்டு இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட நிலைகளை இஸ்லாத்தில் புகுத்துவதற்குரிய மாதம் அல்ல என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அருமைக்குரியவர்களே, இந்த அற்புதமான மாதம் இருக்கிறதே, இந்த அற்புதமான மாதம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இபாதத்திற்குரிய மாதம், நோன்பிற்குரிய மாதம், சதகாவினுடைய மாதம். இந்த நல்ல அமல்களை எல்லாம், நல்ல செயல்பாடுகளை எல்லாம் நாம் இந்த மாதத்தில் செய்வதற்கு எத்தனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்மை முன்னோக்கி இருக்கக்கூடிய, எதிர்வரக்கூடிய இந்த ஹிஜ்ரியினுடைய ஆண்டுகள், இதனுடைய காலங்கள் அல்லாஹ்வுடைய அனுக்கிரகம் கொண்டு, அவனுடைய தூதரினுடைய ஆசியினாலே, துஆ பேற்றினாலே நல்ல நிலையில் கழிய வேண்டும். எனவே அதற்குரிய ஒரு நல்ல கைங்கரியத்தை, முன்னேற்பாடுகளை நாம் இந்த மாதத்தில் செய்வதற்கு தலைமைப்படுகிறோம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இந்த மாதத்திலும் இதை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களிலும் காலங்களிலும் நம் வாழ்வை சீரும் சிறப்பு மிக்கதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக.
இந்த புனிதமான மாதங்களில் எப்படி இறை தூதர்களுக்கு அல்லாஹு தஆலா கஷ்டங்கள் சோதனைகளில் இருந்து விடிவையும் நிம்மதியை வழங்கினானோ அதை போன்று நம்முடைய கல்புகளிலே நாம் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களையும் கொடுமைகளையும் கடுமைகளையும் அல்லாஹு தஆலா ஒன்றுமில்லாத மடுவை போன்று அல்லாஹ் ஆக்கியிருப்பானாக. நம்முடைய இல்லங்களிலே நோய்களால் பாதிக்கப்பட்டு கடுமையான நோய்களால் பீடிக்கப்பட்டு அதற்காக தங்களுடைய கஷ்டங்களை மேற்கொண்டு பொருளியல் நிலையிலும் உடலியல் இதிலும் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட நம்முடைய நோய்களையும் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய வீட்டார்கள் உறவினர்கள் எல்லோருடைய நோய்களையும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இந்த நாளினுடைய பொருட்டால் இந்த மாதத்தினுடைய பொருட்டால் அல்லாஹு தஆலா சுகமாக ஆக்கி வைப்பானாக. குடும்பங்களில் நிம்மதியை பொழியச் செய்வானாக. இந்த சமுதாயத்தில் சகோதர வாஞ்சையையும் பரஸ்பர இந்த உள்ளன்புகளையும் அல்லாஹு தஆலா ஒரு சாதுவான ஒன்றாக நிலையான ஒன்றாக அல்லாஹு தஆலா அருள்மாறி பொழிந்து நம் யாவர்களையும் அவனுடைய உகப்பிற்குரிய அடியார்களாகவும் அவனுடைய நாயகத்தினுடைய உழைப்பிற்குரிய உம்மத்துகளாகவும் பிரியத்திற்குரிய உம்மத்துகளாகவும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.